அதுவும் இவ்ளோ பேரை வச்சுக்கிட்டு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க மேடம், நான் அமைதியா இருக்கேன், எதுவும் பேசல. ஆனா என் தம்பிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அவனுக்கு தெரியாம யாரும் இந்த ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால நாங்க கிளம்புறோம். என்ன ரத்னவேல் சார், உங்க அக்கா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க. அவங்க சொல்றது உண்மையா? உங்களுக்கு இந்த மணி விழாவுல விருப்பம் இல்லையா? இல்ல. ஏ? அப்புறம் எப்படி பத்திரிக்கை அடிச்சு இத்தனை பேரை கூப்பிட்டு மேடை ஏறி? அத நாங்க ஏற்பாடு பண்ணல. என் தம்பி அசிங்கப்படுத்தணும்னு தோ நிக்கறானே, இந்த வேலம் பண்ண வேலை தான். அம்மா, நானாமா பண்ணேன்? இந்த ஏற்பாடுல நீங்க தானம்மா பண்ணீங்க. ஏய், நீ வாய மூடுறா. ஏய், சார், உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு வேணா பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். வெளியில வந்துட்டா அது பொது வாழ்க்கையில கலந்துரும். அதையெல்லாம் பொது வழியில காட்டிக்கவும் கூடாது. கண்டிப்பா உங்களோட அரசியல் வளர்ச்சிக்கு பெரிய தடையா இருக்கும். உங்க மேல மக்கள் வச்சிருக்கிற அபிப்பிராயம் மாறவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட சென்டிமெண்டாவே உங்களுக்கு இது பெரிய விஷயம் சார். 60ஆம் கல்யாணம் நடக்கிற பாக்கியம் எல்லாம் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்? எங்க அப்பா அம்மாக்கு கிடைக்கல. நம்மள மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும். உங்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த 11 பேரும் இங்க கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி முன்னுதாரணமா நீங்க இருக்க போறீங்க? நீங்க உங்க மனைவிய அவமரியாதை பண்ணி அத அவங்களும் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல மரியாதையா நடத்தணுமா? பெண் உரிமை, பெண் சுதந்திரம்னு போராடின இந்த தமிழ்நாட்டுல ஒரு பெண்ண தெய்வமா மதிச்சு பூஜை பண்ற இந்த மதுரையில ஒரு அமைச்சர் தன் மனைவிய அவமரியாதையா நடத்தினார்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். பெண் உரிமை பேசுற உங்க கட்சிக்கும் அது அவமானம் இல்லையா? இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் நீங்க அமைதியா இருக்கிறது சரியில்லை. ஒரு பெண்ணா இந்த மாநிலத்தோட ஆளுநரா இன்னொரு பெண்ணை அவமரியாதையா நடத்துறத நான் அனுமதிக்க மாட்டேன். அண்ணே, என்னண்ணே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? மேடம் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இதுக்கு மேலே அமைதியா இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லண்ணே. போங்க, போய் தாலி கட்டுங்க. என்னண்ணே? அண்ணே, இது நம்ம பர்சனல் விஷயம் மட்டும் கிடையாது, கட்சியும் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த தட்சிணாமூர்த்தி வேற அவங்கள பதவியில இருந்து தூக்கணும்னு உள்ளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். வேற அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு சிஎம்மும் உங்க மேல அப்செட்ல இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் ஊதி எவ்வளவு பெருசு ஆக்குவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம வீம்பு பிடிச்சு உங்க பேரை கெட்ட பேர் ஆக்கிட வேண்டாண்ணே. சும்மா ஆகாட்டு சும்மா டே ஆகாட்ரா. புத்ரா மா
சொல்லுங்கம்மா. டேய் எங்கடா இருக்க? மா, நான் ஸ்பாட்ல தான்மா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜானகிய என் கையிலேயே கொல்ல போறோமா. அதுக்கப்புறம் அவளை பீஸ் பீஸ் ஆக்கி நீங்க சொன்ன மாதிரியே காணா பணமா ஆக்கிடுறமா. சீ, கிழிச்ச குடிகாரா. அந்த ஜானகி இங்க மண்டபத்துல ரத்தனத்து பக்கத்துல உட்கார்ந்திருக்கா. என்ன? அங்க நீ யாரடா கொல்ல போற முட்டா? என்னமா சொல்ற? சான்ஸே இல்ல. அந்த ஜானகி இங்கதான் இருக்கா. டேய் சீ, போனை யார்ட்டையாவது குடுறா. டேய் பேசுறா, அம்மாட பேசுறா. அம்மா சொல்லுங்கம்மா. டேய், உண்மையிலேயே அந்த ஜானகியை தான் கடத்துனீங்களா இல்ல வேற யாராவது கடத்துனீங்களா? அம்மா ஜானகியை தாம்மா கடத்தணும். அம்மா அந்த அம்மாவை கோணில கட்டி இங்கே தாம்மா வச்சிருக்கோம். முதல்ல அந்த மூட்டையை திறந்து பாருங்கடா. இதோ பாக்குறேம்மா. டேய் நீ போ. போ. தலைவா, நம்மளை ஏமாத்திட்டாங்க தலைவா. ஏய் என்னடா சொல்றீங்க? ஏதோ ஒரு பொம்மை இருக்கு தலைவா மூட்டைக்குள்ள. அம்மாவை காணும் தலைவா. என்னடா சொல்றீங்க? ஆமா தலைவா, டேய், வாங்க. போடா. ச்சே, இவனா டேய் இங்க பாரு தலைவா. இங்க வந்து பாரு தலைவா. போன குடுறா. மா மா ஏதோ தப்பு நடந்துருச்சுமா. சீ, போனை வச்சுட்டு சீக்கிரமா வந்து தொலைடா குடிகாரா. சீ, என்ன ஏய் போடா 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 போடா. டேய் போங்கடா.